திருச்சிற்றம்பலம். நமது சிவ சிவ அன்பே சிவம் அறக்கட்டளையில் பயணம் செய்யும் அனைத்து அடியாருக்கும் இனிய வணக்கம். இன்றைய சிறப்பு விருந்தினராக வந்திருக்கும் திருமதி டாக்டர் பவித்ரா அவர்களை குருவின் சார்பாக வருக வருக என்று வரவேற்கிறேன். இன்றைய தலைப்பு மேடம் சுகர் டிசீஸ். ஆக்சுவலா சுகர் டிசீஸ் ஹோமியோபதினால குணமாகுமா அப்படின்னு சொல்லி டாபிக் எடுத்திருக்காங்க. ஸோ சக்கரை நோய் தீர்வு தரும் ஹோமியோபதி மருந்து அப்படின்னு தலைப்பு எடுத்திருக்காங்க. ஸோ ரெண்டாவது டாபிக் ஹோமியோபதி இன்ட்ரோ கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டாபிக்ல நிறைய விஷயம் கத்துக்கலாம். தேங்க்யூ ஸோ மச். இறைவனுக்கு நன்றி. மேடம் நீங்க டாபிக் சொல்லி ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். தேங்க்யூ. ஓகே ஓகே. நம்ம இன்னைக்கு எதை பத்தி பார்க்க போறோம்னா சுகர் பத்தி. சுகர் அதோட தீர்வு, சர்க்கரை நோயும் அதோட தீர்வு, நம்ம ஹோமியோபதி எப்படி யூஸ் ஆகும் இத அப்படிங்கிற மாதிரி நம்ம பாக்குறோம். நம்ம சுகர் அப்படின்னா என்னன்னு பார்க்கணும். டயபெட்டிஸ்னு சொல்லுவோம், டயபெட்டிஸ் மெல்லிட்டஸ் அந்த மாதிரியும் சொல்லுவோம் சுகர்னா. இது என்ன, சுகர்னா என்னன்னா ஒரு குரூப் ஆஃப் டிசீஸ். ஒரு டிசீஸ்னால வரல. இப்போ ஒரு எல்லா ஆர்கனும் சுகர்னா நார்மலா எல்லா ஆர்கனுமே பாதிச்சு கம்பைன்டு டிசீஸா வரும். அதுக்குதான் நம்ம சுகர்னு சொல்றோம். சுகர் என்ன அப்படின்னா டூ மச் சுகர் இன் த பிளட். அதாவது சுகர் லெவல் நார்மலா பிளட்ல அதிகமா இருக்கும். அதனாலதான் நம்ம அதை டயபெட்டிஸ் அப்படின்னு சொல்றோம். இதுல டைப்ஸ் இருக்கு. நமக்கு டைப் 1 டைப் 2 இருக்கு. அது போக ப்ரீ டயபெட்டிக்ஸ் இருக்கு, ஜெஸ்டேஷனல் டயபெட்டிஸ் இருக்கு. நம்ம 4 டைப்ஸா பிரிச்சுக்கலாம் டயபெட்டிஸ. டைப் 1 பார்த்தோம் அப்படின்னா அதுக்கு இன்சுலின் சுத்தமா ப்ரொடியூஸ் ஆகாது. ஸோ நம்ம இன்சுலின் இன்ஜெக்ஷன் நம்ம போட்டுட்டே இருக்கணும் டைப் 1ல. இது கொஞ்சம் ரேர் டிசீஸ் தான். டைப் 1 டயபெட்டிஸ் மெல்லிட்டஸ்ங்கிறது ரேர் டிசீஸ் தான். ஜெனட்டிக் ரீதியா அது வருது. ஜெனட்டிக் ரீதியானா பிறந்தோடனே வரும் டைப் 1 டயபெட்டிஸ் மெல்லிட்டஸ். இதுக்கு நம்ம கியூரபிள் கிடையாது. ஹோமியோபதியிலுமே நம்மளுக்கு டைப் 1க்கு மெடிசன் கிடையாது. டைப் 2க்கு தான் நம்ம இப்ப காமனா இருக்கிற ப்ராப்ளம் டைப் 2. டைப் 2 டயபெட்டிக் மெல்லிட்டஸ் தான் காமனா இருக்குது. இது எப்படின்னா ஒரு கிரானிக் கண்டிஷன் சொல்றோம். நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா அதுல இன்சுலினே சுத்தமா இருக்காது. நம்ம இன்சுலின் இன்ஜெக்ஷன் போட்டுட்டே இருக்கணும். ஆனா டைப் 2ல இன்சுலின் இருக்கும், இனாஃபா இருக்காது, பத்தாது, இல்ல அதுக்கு செக்ரீஷன் பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு கண்டிஷன்ஸ் இருக்கும். நார்மலா நம்ம இப்ப இன்சுலின்னா என்னது? இன்சுலின்னா அது ஒரு ஹார்மோன். எங்க செக்ரீட் ஆகும்னா பேன்க்ரியாஸ்ல செக்ரீட் ஆகும் அந்த ஹார்மோன். அதோட வேலை, இன்சுலினோட வேலை என்ன, எதுக்கு நம்ம அவ்வளவு இன்சுலின்னால இவ்வளவு பிரச்சனை இவ்வளவு சுகர் வருதா அப்படின்னா இன்சுலினோட வேலையே நம்மளோட பிளட் சுகரை ரெகுலேட் பண்ணி அதுல இருக்க குளுக்கோஸ எடுத்துட்டு போய் நம்மளோட பாடி செல்ஸ்க்கு கொடுக்கும். இன்சுலின்ங்கிறது ஒரு ஹார்மோன். நம்ம பாடியில நிறைய ஹார்மோன்ஸ் இருக்கு. இதுவே நம்மளுக்கு ஒரு ஹார்மோன் தான் சொல்லுவோம். இது என்ன பண்ணுது அப்படின்னா பாடியில உள்ள பிளட் சுகரை ரெகுலேட் பண்ண உதவுது. இதுல ப்ராப்ளம் வர்றதுனால, இல்ல இது இனாஃபா சுரக்கல, ஹார்மோனல் இஷ்யூஸ்னால இதாகுது அப்படின்னா நமக்கு அந்த சுகர் ப்ராப்ளம் வருது. இதே ப்ரீ டயபெட்டிக் அப்படின்னா இப்போ உள்ள நிறைய பேருக்கு ப்ரீ டயபெட்டிக்ஸ் இருக்கு. ப்ரீ டயபெட்டிக்ஸ் இருக்கிறதுனால அதுவுமே சுகர் நார்மலை விட கொஞ்சம், இப்ப சுகர் பேஷண்ட்க்கு ஒரு லெவல் இருக்கு அப்படின்னா அதுக்கு முந்தின ஸ்டேஜ்ல இருப்பாங்க. இதே ஜெஸ்டேஷனல் டயபெட்டிஸ் அப்படின்னா அது மெயினா பிரெக்னன்ட் லேடிஸ்க்கு மட்டும் வர டயபெட்டிஸ். அதுதான் நம்ம ஜெஸ்டேஷனல் டயபெட்டிஸ். மொத்தம் 4 டைப்ஸ் இருக்கு. நார்மல் சுகர் லெவல் பார்த்தோம்னா 80 to 130 மில்லிகிராம் வரைக்கும் நம்மளுக்கு இருக்கலாம். நார்மலா அபவ் 130, அது ஃபாஸ்டிங்ல இதுல இருக்கலாம். 80 to 130 வரைக்கும் இருக்கிறது நார்மல் ஃபாஸ்டிங்ல, சாப்பிட்றதுக்கு முன்னாடி. இதே சாப்பிட்டதுக்கு அப்புறம் பார்த்தோம்னா 180 வரைக்கும் இருக்கலாம். அதுக்கப்புறம் இருந்ததுன்னா அதுதான் நம்ம சுகர் சொல்றோம். இன்னும் நம்ம அக்யூரேட்டா பார்க்கணும் அப்படின்னா நம்ம எப்படி பார்க்கலாம் அப்படின்னா நம்மளுக்கு சுகர் இருக்கா இல்ல ப்ரீ டயபெட்டிக்கா இருக்குமா அப்படின்னு பாக்குறதுக்கு நம்ம ஃபாஸ்டிங்ல சுகரும் பார்க்கணும், அப்புறம் ஃபாஸ்டிங்ல இன்சுலினும் பார்க்கணும். அதே மாதிரி ஆஃப்டர் ஃபுட் 2 ஹவர்ஸ்க்கு அப்புறம், ஆஃப்டர் மீலுக்கு அப்புறம் நம்ம சுகரும் பார்க்கணும், இன்சுலினும் பார்க்கணும்.
6 மந்த்ஸ்க்கு ஒருக்கா HbA1c டெஸ்ட் அப்படின்னு ஒன்று இருக்கும். இது வந்து மெயின் டெஸ்ட், சுகர் பேஷண்ட்டுக்கு எல்லாத்துக்குமே நம்ம சஜஸ்ட் பண்ற டெஸ்ட். அதோட நார்மல் வேல்யூ வந்து 5.7 தான் இருக்கணும். இது வந்து 5.7ங்கிறது வேல்யூ வந்து சுகர் இல்லாதவங்களுக்கு இருக்கிற வேல்யூ. இதே வந்து ப்ரீ டயபெட்டிக்கா இருக்கிறவங்களுக்கு 6.4 வரைக்கும் போகும். இது வந்து நம்ம நார்மலா இருக்கணும். இப்போ சுகர் நம்மளுக்கு வந்து 130 150 அந்த மாதிரி சாப்பிட்றதுக்கு முன்னாடி இருக்கு, ஃபாஸ்டிங்ல இருக்குனாலும் நோ ப்ராப்ளம். HbA1c வந்து நம்மளுக்கு கரெக்டா இருந்தா நம்ம டயட் மூலியமாவே கொண்டு வந்துக்கலாம். இதே டயபெட்டிஸ் இருக்கிறவங்களுக்கு 6.5 வரைக்கும் போகும். 6.5 வரைக்கும் போகக்கூடாது. 6 இல்ல 5.5 அதுதான் நம்மளுக்கு நார்மலா அந்த HbA1c வந்து இருக்கணும். அப்புறம் வந்து மெயினா இப்போ உள்ள வேர்ல்ட் வைட்ல ஒரு 50 மில்லியன் பேருக்கு தாண்டி சுகர் இருக்கு. நம்ம அவுட் ஆஃப் இந்தியாலேயே அந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறாங்க. என்ன மெயின் ரீசன், இந்த சுகர் வரதுக்கான மெயின் காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் தான் மெயினா. என்ன அப்படின்னா நம்ம கரெக்ட் டைத்துக்கு சாப்பிடாதது, டயட் ஃபாலோ பண்ணாதது, நிறைய உணவுல கலப்படம் நடத்துறது, அந்த ஒரு ரீசனும் இருக்குது. இன்னொன்று செடன்டரி லைஃப் நம்ம வாழ்றது, எந்த வேலைகளும் பார்க்காம எக்ஸசைஸ் பண்ணாம, அப்புறம் ரொம்ப இந்த மாதிரி ஜங்க் ஃபுட்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி சாப்பாடு சாப்பிட்றது, அப்புறம் மார்னிங் ஆஃப்டர்நூன் அந்த மாதிரி சாப்பிடாம ஒர்க் பிஸியில் இருக்கிறது, நைட்டு தூங்காதது காரணம், நிறைய காரணம்னால இந்த லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ்னாலேயே சுகர் வருது நம்மளுக்கு மெயினா. முன்னாடிலாம் வந்துட்டு சுகர்ங்கிறது வந்துட்டு இந்த டவுன்ல உள்ள ஏரியா பீப்புள்ஸ்க்கு தான் வந்துட்டு இருந்தது. இப்போ வில்லேஜஸ் நார்மல் பீப்புள்ஸ்க்கே வருது. ஏன் அப்படின்னா இந்த சேஞ்சஸ்னால தான் எல்லாருமே எல்லா விதமான ஃபுட்டு சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. அவேர்னஸ் வந்து இருந்தாலுமே இந்த ஆர்கானிக் ஐட்டம்ஸ் இப்பதான் கொஞ்சம் மாறி சாப்பிட்றாங்க. மில்லட்ஸ் அந்த மாதிரி ஐட்டம்ஸ். இப்போ நம்மளுக்கு சுகர் இருக்கு அப்படின்னா நம்ம வந்து மெயினா என்னென்ன சிம்டம்ஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ரொம்ப நம்மளுக்கு தண்ணி தாகம் இருந்துட்டே இருக்கும், எந்நேரமும் தண்ணி தாகம் இருக்கும். அந்த மாதிரி ஃப்ரீக்வெண்ட் யூரினேஷன் இருக்கும், யூரின் வந்துட்டே இருக்கும், தண்ணி தாகம் ரொம்ப இருக்கும், சாப்பிட்டே இருப்பாங்க, பசிச்சுட்டே இருக்கும். இதெல்லாம் வந்து ஒரு கொஞ்சம் சிம்டம்ஸ், கொஞ்சம் இந்த சிம்டம்ஸ்லாம் இருக்கும். அதே மாதிரி பலர்டு விஷன்பாங்க, கண்ணை வந்து கொஞ்சம் இதா தெரியும், மங்கன மாதிரி தெரியும். அதே மாதிரி இதெல்லாம் மெயின் சிம்டம்ஸ். சுகர் இருக்கிறவங்களுக்குலாம் அந்த சிம்டம்ஸ் இருக்கு. மெயினா இந்த 2 சிம்டம்ஸ் தான், ஃப்ரீக்வெண்ட் யூரினேஷன், தண்ணி தாகம் இருக்கிறது, எந்நேரமும் டயர்டா இருப்பாங்க. அப்புறம் வந்து என்னன்னா மெயினா வந்து இவங்க சுகர் இருக்குங்கிறதுனாலே நர்வ் ப்ராப்ளம் ரொம்ப இருக்கும். பிளட் வெசல்ஸ்ல வந்து ப்ராப்ளம் அடிக்கடி வரும், ஆர்கன்லயும் ப்ராப்ளம் வரும் சுகர் இருக்கிறவங்களுக்கு மெயினா. இதே வந்து சுகர் நம்ம நார்மலா இந்த சுகரை பத்தி பார்த்துட்டு இருக்கோம். அதுல வந்துட்டு இந்த மாதிரி சிம்டம்ஸ் டைப் 1 டைப் 2 எது இருந்தாலும் இந்த மாதிரி சிம்டம்ஸ் இருக்கும். இதே வந்து ப்ரொலாங்டா நம்மளுக்கு வந்து டயபெட்டிக்ஸ் இருக்கு அப்படின்னா என்னன்னா டயர்ட்னஸ் இருக்கும், வெயிட் லாஸ் இருந்துட்டே இருக்கும். இப்போ லேடிஸ் அப்படின்னு சொன்னா ஈஸ்ட் இன்ஃபெக்ஷன்ஸ் இருக்கும். அதே மாதிரி சுகர் வந்து இப்போ ஒருத்தவங்களுக்கு சுகர் இருக்கு, நம்ம பார்க்காம அப்படியே கேஷுவலா விட்டுட்டோம், சரி அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டோம் அப்படின்னாலே சுகர்லயே ஒரு எமர்ஜென்சி கண்டிஷன் வரும், கீட்டோசிடோசிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கண்டிஷன் வரும். அது வந்து கொஞ்சம் டேஞ்சரஸ். இப்போ நார்மலா ஒருத்தவங்களுக்கு சுகர் வந்து பீக்ல இருக்கு, 500 600 இருக்கு, ஆஃப்டர் ஃபுட், பிஃபோர் ஃபுட் 250 350 அந்த அளவுலாம் இருக்கு. அவங்க பார்க்காம அது என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சுகரை சாப்பிட்றது, அப்புறம் டயட் ஃபாலோ பண்ணாம இருக்கிறது, இந்த மாதிரிலாம் இருக்கிறவங்களுக்கு வந்து நம்ம அப்படியே கேஷுவலா விட்டுட்டு எதுவுமே பண்ணாம இருந்தோம் அப்படின்னா இந்த கீட்டோசிடோசிஸ்ன்ற ஒரு எமர்ஜென்சி கண்டிஷன் வரும். இது என்ன பண்ணும் அப்படின்னா இன்சுலின் வந்து டோட்டலா சுரக்க விடாம இது பண்ணிட்டு கீட்டோன்ஸ்ங்கிற ஒரு என்சைம் வந்து ரொம்ப அதிகமா நம்ம பிளட்ல செக்ரீட் பண்ணி நம்ம பிளட் எல்லாமே ஆசிட் தன்மையா மாறிடும். அப்படிங்கும் போதுலாம் நம்மளுக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னா சுகரை வந்து இருக்க கூட்டி பேங்க்ரியாஸ்லயே வந்து இன்சுலினை சுத்தமா சுரக்க விடாம ஆக்கி பயங்கர எமர்ஜென்சி கண்டிஷன்ல போகும். கோமா வரலாம், இந்த கண்டிஷன்னால கோமா வரலாம், இல்லை டெத்தும் வரலாம். அதனால நம்ம சுகர் இருக்கு அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டோம், லைட்டா இருக்கு, நம்மளுக்கு மெடிகேஷன்ஸ் இருக்க பிடிக்கல, நம்ம இது பண்ணணும் அப்படின்னா மெயினா டயட் மூலியமாவும் நம்ம கொண்டு வரலாம். மெயினா என்ன டயட் ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா
சுகர் இருக்கு அப்படின்னா டோட்டலா நம்ம சுகரை அவாய்ட் பண்ணிடணும். ஈவன் தட் எல்லா சுகர் ஜாங்கிரியும் ஒயிட் சுகர் மஸ்ட் அவாய்ட் பண்ணணும். கருப்பட்டி வெல்லம் அந்த மாதிரி. அப்புறம் சில பேர் அலோபதியில சொல்லுவாங்க ஃப்ரூட்ஸ் வந்து நல்லா எடுக்க கூடாதுன்னு. பட் இந்த இதுல நம்ம ஹோமியோபதியில அப்படி அது சொல்றதுல என்னென்ன பழங்கள்லாம் நல்ல இனிப்பா இருக்கும் கட்டாயமா எடுத்துக்கலாம், அதனால சுகர் வராது அப்படின்னு எனக்கு சொல்லுது. நார்மலா பார்த்தோம்னா நான் ஸ்டார்ச் அந்த ஃபுட்ஸ் எடுத்துக்கணும். வெஜிடபிள்ஸ்னாலும் சரி ஃப்ரூட்ஸ்னாலும் சரி. நான் ஸ்டார்ச் வெஜிடபிள்ஸ் அப்படின்னு நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இந்த கேரட்லாம் நம்ம எடுத்துக்கலாம், காலிஃப்ளவர் கேபேஜ் அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் எடுத்துக்கலாம். அப்புறம் பார்த்தோம்னா ஃப்ரூட்ஸ்ல நம்ம எல்லாமே எடுத்துக்கலாம். எந்த பழங்கள் இனிப்பா இருக்கும் பப்பாயா தாராளமா எடுத்துக்கலாம். அந்த மாதிரி டயட்டும் நம்ம ஃபாலோ பண்ணிட்டே இருக்கும்போது நம்ம சுகரை கண்ட்ரோல் பண்ணலாம். சுகரை நம்ம நார்மலா கண்டுபிடிச்சிட்டோம், கட்டுக்குள்ள வைக்கணும், மெடிசனும் நம்ம போடணும், இதுவும் நம்ம பண்ணணுங்கும் போதுல மஸ்ட் வந்து டயட் இருக்கணும். டயட்டுங்கும் போது இந்த பாவக்காய்லாம் தாராளமா சாப்பிடலாம். வாரத்துல 2 தடவை பாவக்காய் சாப்பிடுறது. மில்லட்ஸ், கவுனி அரிசி, குதிரைவாளி அரிசி, இந்த மாதிரி மில்லட்ஸ் ஐட்டம் நம்ம உடம்புல நல்லாவே சேர்த்துக்கணும். அப்படிங்கும் போது சுகர் வந்து கட்டுக்குள்ள மெயின்டைன் ஆகிட்டே இருக்கும். இந்த மாதிரி எக்ஸசைஸ் மஸ்ட். எக்ஸசைஸ் அப்படி இல்லைன்னா வாக்கிங், ரெண்டுல ஏதாவது ஒண்ணு கட்டாயமா பண்ணணும். அப்படி பண்ணிட்டே இருந்தாலுமே நம்மளுக்கு வந்து சுகர் வராது. அப்புறம் சாப்பிட்றதுல நம்ம சாப்பிடலாம், அது இதுக்கு எல்லாமே சாப்பிடலாம். பட் எல்லாமே லிமிட். ஜங்க் ஃபுட்னாலும் சரி எந்த ஃபுட்னாலும் சரி லிமிட்டேஷனை நம்ம கிராஸ் பண்ணும்போது தான் நம்ம பாடிக்கு இந்த மாதிரி சுகர்ங்கிறது வருது. இப்ப ஹோமியோபதியில நிறைய மெடிசன்ஸ் இருக்கு சுகரை வந்து அந்த கட்டுக்குள்ள வச்சுக்கிறதுக்கு. அந்த சுகர்னால வந்து அந்த அல்சர்ஸ் நிறைய பேருக்கு வந்து சுகர் வந்தாலுமே ஒரு சின்ன புண்ணு வந்து அல்சரா மாறி அதனாலதான் நிறைய சிரமப்படுவாங்க எல்லாருமே. அந்த மாதிரி கண்டிஷன்ஸ் இருக்கு. நம்ம டயட் ஃபாலோ பண்ணிட்டே நம்ம மெடிசன்ஸ் எடுக்கும் போதுல ரொம்ப ரிசல்ட்ஸ் நல்லா இருக்கும் சுகரை பொறுத்த வரைக்கும். ஆனா டயட் எக்ஸசைஸ் மஸ்ட். வெயிட் கெயின் ஆகவே கூடாது சுகர்னால. நம்ம வெயிட்டை கட்டுக்குள்ள வைக்கணும். வெயிட் கெயின் ஆனாலும் ஸ்ட்ரெஸ்னாலே சுகர் அப்படின்னு அந்த மாதிரி 4 ரீசன்ஸ் நம்ம சொன்னோமா டைப்ஸ்ல சொன்னோம். இது வந்து நம்ம ஒழுங்கா ஜங்க் ஃபுட் சாப்பிட்டுட்டு நல்ல சாப்பாடு சாப்பிடாதனால வரும் சொன்னோம். அதே மாதிரி ஸ்ட்ரெஸ் இஸ் த மெயின் ரீசன். ஸ்ட்ரெஸ்னாலேயும் கட்டாயமா சுகர் வரலாம். ஸ்ட்ரெஸ் வந்தா நம்ம எனக்கு வெயிட் கூடும், வெயிட் கூடனா சுகர் வரும். வெயிட் கட்டாயமா நம்ம பிஎம்ஐ செக் பண்ணி ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி வெயிட் இருக்கணும். அதோட இன்க்ரீஸ் ஆயிருந்தோம்னா கட்டாயமா சுகர் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால நம்ம கட்டாயமா வெயிட்டை மேனேஜ் பண்ணணும். கரெக்டான வெயிட் மேனேஜ் பண்ணணும். ஸ்ட்ரெஸ் லெவல் இருந்துச்சுன்னா அதை குறைக்கிறதுக்கு என்ன வழியோ அதுவும் பண்ணணும். அதனாலே சுகர் கட்டாயமா வரும். லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் வந்து கட்டாயமா இருக்கணும். அப்படி இருந்தா மட்டும்தான் இந்த சுகர் கூட வந்து நம்ம கொஞ்சம் இது பண்ண முடியும். இப்போ ஹோமியோபதி மூலமா நம்ம எப்படி சுகர்லாம் நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்னா அதோட மெடிசன்ஸ் நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இது நாவல் பழம் சொல்லுவாங்க, அதுல இருந்து ஒரு மெடிசன் எடுக்கிறாங்க ஹோமியோபதியில. அதுதான் டைஜீஷியம் ஜாம்புலோனம் அப்படிங்கிற ஒரு மெடிசன். அது வந்து பிளாக் பிளம், அதான் நாவல் பழம், அதுல இருந்து தயாரிக்கிற மெடிசன். அது வந்து மெயினா சுகரோட சிம்டம்ஸ்ல வந்துட்டு இப்ப நம்ம நார்மலா சிம்டம்ஸ் பார்த்தோம் இல்லையா, எந்த மாதிரி சிம்டம்ஸ்லாம் இருக்கும். தண்ணி தாகம் அதிகமா இருக்கிறது, வீக்னஸ் இருக்கிறது. அப்புறம் சுகர் பேஷண்ட்ஸ்க்கு நார்மலா யூரின் அதிகமா போயிட்டு இருக்கும், அதான் எரிச்சலா போகும். அந்த மாதிரி கண்டிஷன் இருக்கவங்களுக்கு இந்த மெடிசன் கொடுக்கலாம். டைஜீஷியம் ஜாம்புலோனியம் அப்படிங்கிற மெடிசன்ஸ் நார்மலா கொடுக்கலாம். அது டானிக் ஃபார்ம்லயும் இருக்கும், டைலூஷன் ஃபார்ம்லயும் இருக்கும், பில்ஸ் ஃபார்ம்லயும் இருக்கும். நம்ம என்னென்ன தேவையோ போட்டுக்கலாம். அது வந்து நார்மலா சுகரை மெயின்டைன் பண்ணிட்டே இருக்கும். அப்புறம் ரெண்டாவது மெடிசன் பார்த்தா யுரேனியம் நைட்ரிகம், அந்த மெடிசனும் நம்ம கொடுக்கலாம். இது வந்து எக்ஸசிவ் யூரினேஷன் அப்புறம் வந்து எரிச்சல் அது சிம்டம்ஸ் இருக்கிறவங்களுக்கும் யுரேனியம் நைட்ரிகம்ங்கிற மெடிசன். அப்புறம் வந்து கோனியம் அப்படிங்கிற கொடுக்கலாம். அது வந்து என்னன்னா நம்னஸ் இன் ஃபீட் அண்ட் ஹேண்ட்ஸ், மதமதப்பா இருக்கும் நேரமே கை கால். சுகர்ல வந்து இது ஒரு காமன் சிம்டம். டயபெட்டிக் நியூரோபதின்னு சொல்லுவோம், இல்ல நர்வ் டேமேஜ். சுகர் வந்தவங்களுக்கு நம்ம மொதல் எதுனாலும் சொல்லுவோம் குரூப் ஆஃப் டிசீஸ் தான் வந்து சுகரை வர வைக்குதுன்னு பார்த்தோமா. அதுல டயபெட்டிக்னால நம்மளுக்கு நியூரோபதி நர்வ் டேமேஜ் ஆகும், ரெட்டினோபதி கண்ணிலையும் டேமேஜ் வரும். இந்த மாதிரி இருக்கிறதுனால இந்த கோனியம்ங்கிற ஒரு மெடிசன் வந்து நம்மளுக்கு நல்லா சப்போர்ட் கொடுக்கும். எதுக்குன்னா நம்னஸா இருக்கும்,
ஃபீட்டும் ஹேண்டும் நம்னஸா இருக்கும். டயபெட்டிக் நர்வ் டேமேஜ் ரொம்ப இருந்தா இந்த மெடிசன் நம்மளுக்கு. அப்புறம் காதுல ஒரு சவுண்டு, சுகர் இருக்கிறவங்களுக்கு தான் காதுல ஒரு மாதிரி ரிங்கிங் சவுண்ட் கேட்டுட்டே இருக்கும். அவங்களுக்கும் இந்த நம்னஸ் இன் ஹேண்ட்ஸ் அண்ட் ஃபீட் இருக்கும். பிளம்பம் மெட் அப்படிங்கிற ஒரு மெடிசன், பிளம்பம் மெட்டாலிக்கம். இதே வந்து சுகர் இருக்கிறவங்களுக்கு அல்சர்ஸ் ஃபார்ம் ஆகுது, அடிப்பட்ட அல்சர்ஸ் ஃபார்ம் ஆகுது. கேலண்டர்லாங்கிற ஆயில்மெண்ட் வந்து அப்ளை பண்ணலாம். அப்ளை பண்ணும்போது நிறையவே டிஃபரன்ஸ் இருக்கு. அப்புறம் வந்துட்டு சுகர் பேஷண்ட்ஸ் வந்து மெயினா மெமரி லாஸ் ஆகுது, மெமரி இம்பேர்மெண்ட், கொஞ்சம் ஞாபகம் வருது, கன்ஃபியூஷன் இருக்கிறவங்களுக்கு மெயினா நைட் டைம்ல சில பேர் இது வந்து காமன் சிம்டம், பெக்குலியர் சிம்டம். சில பேஷண்ட் வந்து மார்னிங் நைட்டும் எல்லா நேரமும் ஃப்ரீக்வெண்ட் யூரினேஷன் இருக்கும். இந்த பாஸ்போரிக் ஆசிட்ங்கிற ஒரு மெடிசன் ஹோமியோபதியில இருக்கு. அவங்களுக்கு என்ன சிம்டம்ஸ் இருக்குன்னா சுகரும் இருக்கும், மெமரி இம்பேர்மெண்ட் இருக்கும், கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும். அது போக ஃப்ரீக்வெண்ட் யூரினேஷன், நைட் டைம்ல நிறைய தடவை யூரின் போவாங்க. சில பேர் சொல்லுவாங்க நைட் தூங்கவே முடியல, எனக்கு யூரின் இருக்கு சுகர் இருக்கிறதுனால அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு வந்து இந்த மெடிசன் நல்லா ஹெல்ப்பா இருக்கும், பாஸ்போரிக்கம் ஆசிட் அந்த மெடிசன். அப்புறம் மெயினா லேடிஸ்ல வந்துட்டு ஈஸ்ட் இன்ஃபெக்ஷன், யூரின் போகும்போது ரொம்ப எரிச்சலா இருக்கு, அந்த இடத்துலயே அரிச்சுட்டே இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு வந்து கேனேடியா அப்படிங்கிற ஒரு மெடிசன் வந்து நல்லா ஹெல்ப்பா இருக்கும். அது கேன்தாரிஸ், அதுவுமே நம்ம கொடுக்கலாம். அப்புறம் வந்து ஜிம்னிமாங்கிற மெடிசனும் நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா சைஜீஷியம்ங்கிற மெடிசனும் கம்பைன் பண்ணி கொடுக்கலாம். ரெண்டுமே நம்ம கியூவா மதர் டிஞ்சர்ஸ்ல கொடுக்கும் போதுல சுகர் வந்து நல்லாவே குறையும். மேடம் கேக்குதா? ரெண்டு மெடிசனும் கொடுக்கணும், சைஜீஷியம் ஜிம்னிமா. இது வந்து ஜிம்னிமாங்கிற மெடிசன் வந்து சுகர்னால வெயிட் லாஸ் ஆயிருப்பாங்க, ரொம்ப எலும்பு தோலுமா இருப்பாங்க, அப்புறம் வந்து அவங்களுக்கு எனர்ஜியே இருக்காது, அந்த மாதிரி இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து ஜிம்னிமாங்கிற மெடிசன்ஸ் கொடுக்கும். இது ரெண்டுமே ஈக்குவல் குவான்டிட்டி. இது ஒரு 10 ml, சைஜீஷியம் ஒரு 10 ml, ஜிம்னிமா ஒரு 10 ml ரெகுலரா நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கும் போதுல நல்ல ரிசல்ட்ஸ் இருக்கு. அந்த லோ எனர்ஜி லெவல், அந்த ஃபெட்டிக்கா இருப்பாங்க, கொஞ்சம் எனர்ஜியே இல்லாத மாதிரி இருக்கவங்க, சுகர்ல என்னென்னலாம் சிம்டம்ஸ் வந்து கொஞ்சம் ரொம்ப ஆளை வந்து ரொம்ப டயர்டாக்கி எனர்ஜி இல்லாம இருக்கிறவங்களுக்கு. அப்புறம் டயபெட்டிக் ரெட்டினோபதி. இப்ப இவ்வளவு நேரம் நம்ம வந்து நார்மலா சுகருக்கு வந்து இந்த மெடிசன்ஸ் எல்லாம் கொடுக்கலாம்னு பார்த்தோம். வந்து கம்பைன்டு டிசீஸா இருக்கும்ல, இப்ப சுகர்னால எனக்கு கண்ணுல பிரச்சனை இருக்கு, சுகர்னால நர்வ்ஸ்ல பிரச்சனை இருக்கு, சுகர்னால கிட்னில பிரச்சனை இருக்கு, அந்த இதுக்கும் நம்ம மெடிசன்ஸ் பார்க்கலாம். டயபெட்டிக் ரெட்டினோபதினா டயபெட்டிஸ் வந்தனால எனக்கு ஐஸ்ல ப்ராப்ளம் இருக்கு. ஆல்ரெடி நம்ம பலர்டு விஷனுக்கு வந்து ஒரு மெடிசன், பலர்டு விஷனுக்கு வந்து பலர்டு விஷன்ஸ் இருக்குன்னு சொன்னோம். அது வந்து ரெட்டினோபதி, அதாவது டயபெட்டிக் ரெட்டினோபதிங்கிறது வந்து ஐல ப்ராப்ளம் வரும். சுகர் ரொம்ப கூடி போச்சுன்னா அவங்களுக்கு சில பேருக்கு வந்து இந்த மெமரி லாஸ் வரும், அப்புறம் லோ எனர்ஜி லெவல் வரும், சில பேருக்கு நர்வ் ப்ராப்ளம் வரும், கிட்னில ப்ராப்ளம் வரும். டயபெட்டிக் ரெட்டினோபதியில இப்போ டேமேஜ் ஐஸ்ல இருந்து லாக்டசிஸ்ங்கிற ஒரு மெடிசன் கொடுக்கலாம், பெல்லோடானான் மெடிசன் கொடுக்கலாம், ஆர்னிகா, 3 மெடிசனுமே நம்ம கொடுக்கலாம் சிம்டம்ஸ் வைஸ். இப்போ சில பேருக்கு கண்ணை எரிஞ்சுட்டே இருக்கும், அவங்களுக்கு ஒரு மெடிசன் கொடுக்கலாம். சில பேருக்கு கண்ணுல இருந்து நீரா வழியும், சில பேருக்கு வந்து வீக்கம் இருக்கும். அந்த மாதிரி நம்ம இந்த மெடிசன் தான் இப்ப 3 மெடிசன் வந்து காமனா சொல்லியிருக்கேன். ஆனா வந்து அவங்களுக்கு வந்து என்ன சிம்டம்ஸ் இருக்கு, ஐ டேமேஜா இருக்கு, கண்ணு வந்து உறுத்துதா, இல்ல கண்ணு வந்து பலர்டா தெரியுதா, ஒண்ணுமே தெரியலையா, ஸ்மோக்கி ஐஸா இருக்கா, அந்த மாதிரி பார்த்துட்டு தான் நம்ம மெடிசன் சூஸ் பண்ணணும். நான் காமனா இருக்கிறது உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அதே மாதிரி டயபெட்டிக் நெப்ரோபதினா கிட்னி டேமேஜ் ஆகுது, டயபெட்டிக்னால இந்த கிட்னில ப்ராப்ளம் வருது அப்படிங்கிறவங்களுக்கு வந்து ஆர்சால்ட் கொடுக்கலாம், லைக்கோபோடியம் கொடுக்கலாம். அதே தான் இதுவும். என்னன்ட்டு நம்ம சிம்டம்ஸ் கேட்கணும். நைட் டைம் யூரின் வருதா, இல்ல கிட்னில என்ன எதுவும். சுகர் பேஷண்ட் வந்து ஈஸியா கிட்னில வந்து பஸ் வச்சுக்கும், அவ்வளோ இன்ஃபெக்ஷன்ஸ். அதனால நம்ம என்னன்னு பார்க்கணும். மெயினா வந்து சுகர் பேஷண்ட்ஸ்க்கு வந்து இந்த இதுதான், அந்த டிஷ்யூஸ்ல எல்லாம் வந்துட்டு போதுமான அளவு
இன்சுலின் ப்ராப்பரா செக்ரீட் ஆகாம அந்த குளுக்கோஸ் லெவல் போகாம ஒவ்வொரு ஆர்கன்ஸ்லயுமே அது தடைப்படும். அதனாலதான் உங்களுக்கு இவ்வளவு ப்ராப்ளம்ஸ் வருது. கிட்னிலையுமே அந்த போதுமான அளவு எந்த எனர்ஜியும் உள்ள போக மாட்டேங்குது. அதனாலதான் டயபெட்டிக்னால கிட்னில ப்ராப்ளம் வருது. அதே மாதிரி டயபெட்டிக்னால நர்வ் டேமேஜ், கை கால் எல்லாமே நடுக்கும், கை கால் வந்து மரத்து போயிருது அடிக்கடி. அப்படி இருக்கிறவங்களுக்கு ஹெலோனேஸ்ங்கிற ஒரு மெடிசன் கொடுக்கலாம், சல்ஃபர்ங்கிற ஒரு மெடிசன் கொடுக்கலாம், அப்புறம் வந்துட்டு பாசாசிங்கிற மெடிசன் கொடுக்கலாம். 3 மெடிசன் கொடுக்கலாம். என்னென்ன மாதிரி இருக்கு நம்ம கேட்கலாம். நான் அப்புறம் வந்து அல்சர்ஸ் இன் டயபெட்டிக் பேஷண்ட். நார்மலா புண்ணு வந்தா டயபெட்டிக் பேஷண்ட்க்கு போகாது. அது வந்து சலமாகி புண்ணாகி எல்லாம் பண்ணதுக்கு அப்புறம் போகும். அந்த மாதிரி மெயினா டயபெட்டிக்னால வர அல்சரை குணப்படுத்துறதுக்கு சைஜீஷியம் கிராமிலோனியம் மதர் ஃபுட், அப்புறம் சீகேல் கோட் அப்படிங்கிற ஒரு மெடிசனும் கொடுக்கும். என்ன மாதிரி அல்சர் இருக்குன்னு எக்ஸ்டர்னலா நம்ம அப்ளை பண்ணணும்னா கேலண்டுலா ஆயில்மெண்ட் வந்து பெஸ்டா இருக்கும், அது கொடுக்கும். அதே மாதிரி சுகர்னால வர கான்ஸ்டிபேஷன், சுகர் இருக்கு எங்களுக்கு வந்து மோஷன் சரியா போல, ரொம்ப டைட்டா இருக்கு, பைல்ஸ் மாதிரி இருக்கு அப்படிங்கிறவங்களுக்கு நாட்ரம் சல்ஃப் கொடுக்கலாம். நாட்ரம் சல்ஃப் எந்த ஃபார்ம்லயும் பயோகெமிக் ஃபார்ம்லயும் கொடுக்கலாம், பொட்டன்சி ஃபார்ம்லயும் கொடுக்கலாம். பயோகெமிக் ஃபார்ம் கொடுத்தோம்னா 6 அப்புறம் வந்துட்டு சுகர்னால எங்களுக்கு வந்து மெமரி லாஸ் ஆகுது, சுகர் கூட 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 எனக்கு இந்த மாதிரி மெமரி இம்பேர்மெண்ட் ஆகுது அப்படிங்கிறவங்களுக்கு வந்து நம்ம நக்ஸோமிக்கா கொடுக்கலாம், கேபி காலிபாஸ்போரிக்கம் கொடுக்கலாம், பாஸ்போரிக் ஆசிட் கொடுக்கலாம். அப்புறம் வந்து சுகர்னால நம்மளுக்கு எனர்ஜி லாஸ் ஆகுது, ஓவரால் ஹெல்த்தே பாதிக்குது. சுகர் கூட கூட எனக்கு வந்து எனர்ஜியே இல்லாத மாதிரி இருக்குது, ஹெல்த் இஷ்யூஸ் நிறைய இருக்குது, எதுவுமே பண்ண முடியல அப்படிங்கிறவங்களுக்கு நம்ம வந்து கார்போவேஜ்ன்ற ஒரு மெடிசன் கொடுக்கலாம். பாசாசிட் வந்து நம்ம வந்து நார்மலாவே வீக்னஸ் ஆஃப் பாடி, நார்மலா இப்ப வந்து நம்மளுக்கு ஏதோ ஒரு ஃபீவரே வந்திருக்கு, அதனால நம்ம பாடி வீக் ஆயிருந்தாலே இந்த கார்போவேஜ்ங்கிற ஒரு மெடிசன் கொடுக்கலாம். அது சுகர்னாலங்கும் போதுல இந்த மெடிசன்ஸ்லாம் நம்ம காமனா கொடுக்கலாம். கார்போவேஜ் அப்புறம் பாசாசிட், கார்போவேஜ்லாம் வந்துட்டு கொடுத்துட்டே இருக்கும்போது நம்மளோட இம்யூன் சிஸ்டம் கொஞ்சம் நல்லா ஒர்க் ஆகி பூஸ்டப் பண்ணும், எல்லாத்தையுமே பூஸ்டப் பண்ணும். இந்த மாதிரி மேடம் சவுண்டா பேசுங்க, கேக்குதா மேடம்? கேக்குதுங்களா? பவித்ரா மேடம் கேக்குதா? ஹலோ, போனை கிட்ட வச்சு பேசுங்க, சவுண்ட் ரொம்ப கம்மியா இருக்கு. கேக்குதுங்களா? இல்ல சார் ஒரு நிமிஷம் கேட்கல சார், ஒரு நிமிஷம். லைவ விட்டு திருப்பி வெளியே போயிட்டு திருப்பி ஜாயின் பண்ணுமா சார்? லைவ விட்டு வெளியே போயிட்டு திருப்பி ஜாயின் பண்ணுங்க. கேக்குதுங்களா? கேக்குது சார். இப்ப கேக்குதா இப்பதான் சார்? தெளிவா இருக்கு, இப்பதான் தெளிவா இருக்கு வாய்ஸ். இப்பதான் தெளிவா இருக்கா? நான் ரொம்ப நேரமா ஃபுல்லுமே முடிச்சிட்டேனே சார், எல்லாமே மெடிசன்ஸ் எல்லாம் சொல்லி. மெடிசன் எதுவுமே கேட்கலையா? எதுவுமே கேட்கல. எதுவுமே கேட்கலையா? யாருக்குமே கேட்கலையாமா சார்? எதுவுமே கேட்கல, நீங்க அட்மிட் பண்ணல எதுவுமே கேட்கல, மத்த யாருக்கு? சரி சார், நான் மெடிசன் மட்டும் அப்ப ரிப்பீட் பண்ணவா? சொல்லுங்க. ஓகே சார். ஆரம்பத்துல இருந்தே கேட்கலையா, இல்ல மெடிசன்ஸ் மட்டும் சொன்னா போதுமா சார்? நடுவுல விட்டு விட்டு கேட்டது, சவுண்ட் சுத்தமா கம்மியாகிட்டே போச்சு.
உங்க விருப்பம் ஷோ எப்படின்னா கண்டினியூ பண்ணலாம். ஓகே சார், நான் மெடிசன்ஸ் மட்டும் சொல்றேன் சார். ஓகே. ஓகே சார். மெயினாக டயபெட்டிக்ஸ்க்கு வந்து நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய 4 விஷயங்கள் வந்து டயட் ஃபாலோ பண்ணணும். டயட்ல வந்து கொஞ்சம் வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கணும். அது போக மில்லட்ஸ் எடுத்துக்கணும் கட்டாயமா. இப்படி அப்புறம் பாவக்காய் வாரத்துக்கு 2 தடவை எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம டயட் ஃபாலோ பண்ணும்போது டயபெட்டிஸை வந்து நம்ம மெயின்டைன் பண்ணிக்கலாம். ரொம்ப அதிகமாக விடாம மெயின்டைன் பண்ணிக்கலாம். கட்டாயமா வெயிட் கெயின் ஆக விடக்கூடாது. வெயிட் கெயின் ஆனாலும் நம்மளுக்கு டயபெட்டிஸ் வரும். அப்புறம் வந்துட்டு ஸ்ட்ரெஸ்னாலையும் கட்டாயமா டயபெட்டிஸ் வரும். ஸ்ட்ரெஸ் வர்றதுனால வெயிட் கெயின் ஆகி டயபெட்டிஸ் வரும். இந்த மாதிரி கண்டிஷன்ஸ்லாம் இருக்கு. ஸோ இதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணும்போது நம்ம டயபெட்டிஸ்ல இருந்து தப்பிச்சுக்கலாம். ஏன்னா இப்போ உள்ள கண்டிஷன்ஸ்ல வந்துட்டு 50 மில்லியனுக்கு மேல, 50 கோடிக்கும் மேல வந்து நம்மளுக்கு சுகர் தான் இருக்கு எல்லாருக்குமே. மெயினா அது எதனால அப்படின்னா கலப்படம் பண்ற உணவுனாலையும், லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ்னாலையும், ஜங்க் ஃபுட்னாலையும், அப்புறம் போதுமான அளவு நம்மளுக்கு வந்து செடன்டரி லைஃப் தான் எல்லாரும் வாழ்றோம். எல்லா ஒர்க்ஸும் பண்றது இல்லை நம்ம. அதனாலையும் இதுல இருந்து நம்ம கொஞ்சம் சின்ன சின்ன கரெக்ஷன்ஸ் பண்ணிக்கிட்டாலே நம்மளுக்கு வந்து சுகர்ல இருந்து ஈஸியா தப்பிச்சுக்கலாம். மெயினா ஹோமியோபதி எப்படி சப்போர்ட் பண்ணுதுன்னு நம்ம பார்க்கலாம். ஹோமியோபதியில வந்துட்டு மெடிசன்ஸ் இருக்கு, மெயின்டைன் பண்ணிக்கலாம். நார்மலா பேசிக் காமன் சிம்டம்ஸ் வந்து வச்சு இப்போ நான் மெடிசன் சொல்றேன். ஃபர்ஸ்ட் வந்து சைஜீசியம் ஜாம்புலோனியம் அப்படிங்கிறது வந்து பிளாக் பிளம். இது வந்து வேற ஒன்றும் கிடையாது, நவாப்பழம், நாவல் பழத்துல மெடிசன் எடுக்கிறாங்க ஹோமியோபதியில. அதுல இருந்து எடுத்து மெடிசன் செஞ்சு நம்மளுக்கு கொடுக்குறாங்க. இது வந்து மெயினா சுகர்ல இருக்க இந்த தண்ணி தாகம் நிறைய இருந்துகிட்டே இருக்கு அப்படிங்கிறவங்களுக்கு இந்த மெடிசன் கொடுக்கலாம். அப்புறம் பாடி ஃபுல்லும் வீக்னஸா இருக்கு, நாசியா, கொஞ்சம் ஒமட்டுற மாதிரி இருக்கிறது, ஸ்பெல்லிங் இருக்கிறது, அப்புறம் யூரின் பாஸ் பண்ணும்போது பர்னிங், எரிச்சல் இருக்கு, அவங்களுக்கு வந்து இந்த மெடிசன்ஸ் கொடுக்கலாம். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா யுரேனியம் நைட்ரிகம் அப்படிங்கிற மெடிசன் கொடுக்கலாம். இவங்களுக்கு வந்து எக்ஸசிவ் யூரினேஷன், ரொம்ப யூரின் போயிட்டே இருக்கும், அந்த மாதிரி கண்டிஷன்ஸ்க்கு கொடுக்கலாம். அப்புறம் எரிச்சலா போகும், அவங்களுக்கு யுரேனியம் நைட்ரிகம்ங்கிற மெடிசன் கொடுக்கலாம். அப்புறம் வந்துட்டு நம்னஸ் இன் ஃபீட் அண்ட் ஹேண்ட், இந்த மதமதப்பா இருக்கும் கை கால். சுகர் பேஷண்ட்ஸ்க்கு வந்து சொல்லுவாங்க அவங்களே, கை கால் மதமதப்பு போயிடுது. டயபெட்டிக் நியூரோபதி, நர்வ் எல்லாம் உங்களுக்கு வீக் ஆயிரும். சுகர் பேஷண்ட் சில பேருக்கு வந்து நார்மலா நர்வ் ரொம்ப வீக் ஆயிரும். அவங்களுக்கு வந்து கோனியம் மேக்லேட்டம் அப்படிங்கிற ஒரு மெடிசன் கொடுக்கலாம். அப்புறம் இன்னொரு மெடிசன் பிளம்பமெட் அப்படிங்கிறவங்களுக்கும் வந்து நம்னஸ் இன் ஹேண்ட்ஸ் அண்ட் ஃபீட், அப்புறம் டிட்டினஸ்ங்கிறது காதுல வந்து ஒரு சவுண்ட், ரிங்கிங் சவுண்ட் கேட்கும். அவங்களுக்கு சுகர் பேஷண்ட்ஸ்க்கு நார்மலா அந்த யூஷுவல் சவுண்ட் சொல்லுவாங்க, அவங்களுக்கு பிளம்பமெட் அப்படிங்கிற ஒரு மெடிசன் கொடுக்கலாம். இதே வந்து சுகர்னால வர இன்ஃபெக்டட் அல்சர்ஸ்க்கு வந்து கேலண்டுலா அப்படிங்கிற ஆயின்மெண்ட் வந்து அதுல தேய்க்கலாம். இன்ஃபெக்டட் அல்சர்ஸ்க்கும் போது ஏதோ ஒரு அடிபட்டுருச்சு, அதுல வந்து பஸ் ஆகி செப்பரேஷன் ஆகி எல்லாம் வெளியில வருது, ஒரு மாதிரி ஸ்மெல் அடிக்குது. சுகர் பேஷண்ட்ஸ்க்கு நார்மலா அந்த ஊண்டு வந்து பயங்கரமா ஸ்மெல் அடிக்கும், அதெல்லாம் பண்ணும். அவங்களுக்கு வந்து இந்த ஆயின்மெண்ட் நம்ம போட 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 நல்லா ஆறிட்டே வரும், அது ஒண்ணு. அப்புறம் சுகர் பேஷண்ட்ஸ்க்கு இருக்க மெமரி இம்பேர்மெண்ட், ஞாபகம் கொஞ்சம் கொஞ்சமா மறந்துட்டு வரும், அது. அப்புறம் கன்ஃபியூஷன், ஃப்ரீக்வெண்ட் யூரினேஷன். மெயினா சில சுகர் பேஷண்ட்ஸ்க்கு வந்து மார்னிங்ல இருந்து நைட் வரைக்குமே யூரின் ரொம்ப பாஸ் பண்ணுவாங்க. சில பேர் வந்து பெக்குலியரா நைட் மட்டும் ரொம்ப போதுமாங்க. அவங்களுக்கு வந்து நம்ம பாஸ்போரிக்கம் ஆசிட் அப்படிங்கிற ஒரு மெடிசன், பாஸ்ஆசிட் அப்படிங்கிற ஒரு மெடிசன் வந்து நம்ம கொடுக்கலாம். ஹேர் லாஸ் இருக்கும் ரொம்ப. அப்புறம் வந்து லேடிஸ்ன்னு பார்த்தோம்னா மெயினா ஈஸ்ட் இன்ஃபெக்ஷன் இருக்கும் சொல்லுவாங்க. நிறைய லேடிஸ் சுகர் இருக்கு, யூரின் போற இடத்துல இச்சிங் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு வந்து கெனடியா அப்படிங்கிற ஒரு மெடிசன் நம்ம கொடுக்கலாம். அப்புறம் வந்துட்டு சுகர்னால வெயிட் லாஸ் ஆகுறது, எனர்ஜி வந்து அவங்க பாடியிலேயே எனர்ஜியே இல்லை, ரொம்ப வீக்கா ஃபீல் பண்ணுவாங்க, எந்த வேலையும் பண்ண முடியாது, ரொம்ப எலும்பு தோலுமா இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து ஜிம்னிமா அப்படிங்கிற ஒரு மெடிசன் கொடுக்கலாம். ஆரம்பத்திலே ஒரு மெடிசன் சொன்ன மாதிரி சைஜீசியம் அப்புறம் ஜிம்னிமா, அது ரெண்டுமே நம்ம கம்பைன் பண்ணி சுகருக்கு கொடுக்கும் போதுல நல்ல ரிசல்ட் இருக்கும். கண்ட்ரோலா வச்சுக்கிறோம் சுகர். அது ரெண்டுமே வந்து நம்ம டைலூஷன் ஃபார்ம்ல, மதர் டிங்சர் ஃபார்ம்ல கொடுக்கணும். சைஜீசியம் கியூ அப்புறம் ஜிம்னிமா கியூ ரெண்டுமே ஈக்குவல் அமௌண்ட் வந்து நம்ம
ஒரு 10 டிராப்ஸ், அது ஒரு 10 டிராப்ஸ் டெய்லி நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா சுகர் வந்து நல்லா கட்டுக்குள்ள இருக்கும். இவ்வளோ நேரம் வந்து நம்ம வந்து சுகர்னால இந்த சுகர் நார்மலா சுகருக்கு இந்த மெடிசன்ஸ் தான் கொடுக்கலாம். சுகர்னால ஃபீட்ல இது கை கால் மதமதப்புக்கு, அப்புறம் அல்சருக்கு, அப்புறம் மெமரி லாஸ், அந்த இதுக்கெல்லாம் நம்ம கொடுத்தோம். இப்போ வந்து சுகர்னால, இப்போ சுகர் இருக்கு எனக்கு கண்ணு பாதிப்பு, சுகர் இருக்கனால எனக்கு கிட்னில பாதிப்பு வந்துச்சு, சுகர் இருக்கனால எனக்கு நர்வ் டேமேஜ் ஆச்சு, கம்பைன் பண்ணி வருது இல்லையா? சுகர் இருந்தால் நிறைய பேருக்கு நிறைய விதமான, ஏன்னா இது வந்து ஒரு குரூப் ஆஃப் டிசீஸ் தான் நம்ம வந்து சுகர் சொல்றோம். அப்படிங்கும்போது டயபெட்டிக் ரெட்டினோபதின்னு சொல்லுவாங்க, டயபெட்டிக் நியூரோபதி, டயபெட்டிக் நெப்ரோபதி, அந்த மாதிரி நிறைய டைப் சொல்லுவாங்க. டயபெட்டிக் ரெட்டினோபதினா சுகர் வந்ததுல இருந்து எங்களுக்கு ஐல ப்ராப்ளம் இருக்கு, கண்ணுல நீர் வலியுது, நிறைய சிம்டம்ஸ் இருக்கும். கண்ணுலயே கண்ணு சரியா தெரிய மாட்டேங்கி, அந்த மாதிரி கண்ணு உறுத்திட்டே இருக்கு, நிறைய கண்டிஷன் சொல்லுவாங்க. அவங்கவுங்க கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி நிறைய மெடிசன்ஸ் இருக்கு. நான் காமன் மெடிசன் சொல்றேன். சுகர்னால ஐல ப்ராப்ளம் வந்தா லாக்டசிஸ், அப்புறம் ஆர்னிகா, பெல்லோடானா, அந்த 3 மெடிசன் நம்ம ட்ரை பண்ணலாம். பட் சிம்டம்ஸ் கேட்கணும், கண்ணில் என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டுட்டு தான் நம்ம கொடுக்கணும். அதே மாதிரி டயபெட்டிக் நெப்ரோபதி, சுகர்னால எனக்கு கிட்னில ப்ராப்ளம் இருக்கு. நார்மலா சுகர் பேஷண்ட்க்கு ஈஸியா கிட்னி அஃபெக்ட் ஆகும், கிட்னில கட்டாயமா பஸ் வைக்கும், அந்த மாதிரிலாம் இருக்கு. சுகர் வந்தாலே கிட்னி அப்புறம் ஐஸ் ரெண்டுமே டக்குனு ஈஸியா டேமேஜ் ஆக சான்சஸ் இருக்கு. அவங்களுக்கு வந்து ஆர்சால் அப்புறம் லைக்கோபோடியம் அப்படிங்கறத கொடுக்கலாம். இது எல்லாமே நம்ம வந்து சிம்டம்ஸ் என்னன்னு கேட்டுட்டு தான் நம்ம கொடுக்க முடியும். கிட்னில பிரச்சனையா, சுகர் இருக்கா, அந்த மெடிசன் நம்ம கொடுக்க முடியாது. என்னென்ன சிம்டம்ஸ் இருக்குன்னு கேட்டுட்டு தான் நம்ம கொடுக்க முடியும். இருக்கு, சுகர்னால நர்வ் டேமேஜ் இருக்கு அப்படின்னு சொன்னா நம்ம இந்த மெடிசன் சல்ஃபர், பாஸ்போரிக் ஆசிட், அப்புறம் ஹலோனிஸ் 3 மெடிசன் கொடுக்கலாம். சல்ஃபர், பாஸ்போரிக் ஆசிட், ஹலோனிஸ். சுகர்னால எனக்கு நரம்புல பிரச்சனை இருக்கு, லைட்டா நடுக்கம் இருக்கு, நான் ரொம்ப வீக்கா ஃபீல் பண்றேன் அப்படின்னா சல்ஃபர், பாஸ்போரிக் ஆசிட், ஹலோனிஸ் இந்த 3 மெடிசன் நம்ம கொடுக்கலாம். அப்புறம் மெயினா டயபெட்டிக் பேஷண்ட்க்கு வர ஸ்கின் அல்சர்ஸ், புண்ணு வரதுக்கு சைஜீஷியம் ஜாம்புலினம் நான் சொன்னேன் இல்லையா, ஃபர்ஸ்ட் அந்த இது வந்து ஆயின்மெண்ட் பேஸாகவும் நம்மளுக்கு கிடைக்கும். அது நம்ம வந்து அப்ளை பண்ணிக்கலாம். மெயினா கேலண்டுலா தான் பெஸ்ட். கேலண்டுலா நம்ம அப்ளை பண்ண நல்ல ரிசல்ட் இருக்கும். அப்புறம் சுகர் பேஷண்ட்ஸ்க்கு வர கான்ஸ்டிபேஷன், சுகர் இருக்கிறதுனால எனக்கு ரொம்ப கான்ஸ்டிபேட்டா இருக்கு அப்படிங்கிறவங்களுக்கு நேட்ரம் சல்ஃபியூரிக்கம்ங்கிற மெடிசன் கொடுக்கலாம். அது பயோலையும் கொடுக்கலாம், நம்ம பொட்டன்சி ஃபார்ம்லையும் கொடுக்கலாம். பயோனா 6 அதுல கொடுத்துக்கலாம். அப்புறம் சுகர் பேஷண்ட்ஸ்க்கு வர வீக் மெமரி லாஸ், வீக் மெமரி அப்படிங்கிறவங்களுக்கு நக்ஸ்வோமிகா, கேபிகால், கேலிபாஸ்போரிக்கம் 6 பெஸ்ட் மெடிசன். நார்மலாவே சுகர் பேஷண்ட்க்கு வந்து நம்ம பாஸ்போரிக் ஆசிட் அப்படிங்கிற ஒரு மெடிசன் பொட்டன்சி ஃபார்ம் 30 பொட்டன்சில நம்ம கொடுத்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த சுகர்னால உள்ள டயர்ட்னஸ், மோஸ்ட்லி பாதி சுகர் சிம்டம்ஸ் வந்து ரிலீவ் ஆயிரும். காமன் மெடிசன் பாஸ்போரிக் ஆசிட்ங்கிறது வந்துட்டு, அதுவும் சைஜீஷியம், ஜிம்னிமா, அந்த 3 மெடிசனுமே நல்லா சப்போர்ட் பண்ணும். அப்புறம் வந்து சுகர்னால எங்களுக்கு வந்து பாடி வந்து ரொம்ப வீக்கா இருக்கு, எனர்ஜியே இல்லாத மாதிரி இருக்கு, எலும்பு தோலுமா இருக்கும் அப்படிங்கிறவங்களுக்கு வந்து கார்போவெஜ் அப்புறம் ஆர்சால்ட் இது ரெண்டுமே கொடுக்கலாம். என்ன மாதிரி சிம்டம்ஸ் இருக்கு அப்படின்னு பார்த்துட்டு, இதே வந்து பேனிங் மிச்சுரேஷன்ஸ், பேனிங் யூரின் வந்து ரொம்ப எரிச்சலா போகுது அப்படின்னா நம்ம ஆர்சால்ட் கொடுக்கலாம். இதே ரொம்ப வீக்கா இருந்துட்டு சில பேருக்கெல்லாம் வந்து லேடிஸ் சொல்லுவாங்க இருமும் போதே நம்மளுக்கு யூரின் பாஸ் ஆகுது போகுது அப்படிங்கிறவங்களுக்கு நம்ம கார்போவேட் அந்த மாதிரி நம்ம கொடுத்துக்கலாம். பேசிக்கா வந்து நம்ம என்னென்ன மாதிரி சிம்டம்ஸ் நம்ம நல்லா அனலைஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்ம கொடுக்க முடியும். சார் இருக்கேன் மேடம். ஆக்சுவலா வந்து சார் முடிச்சுக்கலாமா சார்? ஒரே ஒரு நிமிஷம், சவுண்ட் கேக்குதுங்களா? ஹலோ, ரீஜாயின் பண்ணுங்க மேடம், ரீஜாயின் பண்ணுங்க. ரீஜாயின் பண்ண ஒரு பண்ணுங்க, லைவ் விட்டு போயிட்டு திருப்பி கேக்குதா? ஆக்சுவலா கிளாஸ் நல்லா இருந்தது, நிறைய விஷயம் ஷேர் பண்ணியிருந்தீங்க. கேக்குதா? வாய்ஸ் எனக்கு ரொம்ப லோவா கேக்குது சார் உங்க வாய்ஸ். சைடுல 3 டாட் இருக்கா, டச் பண்ணி ஸ்பீக்கர் போடுங்க.
ஆடியோன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா, சைட்ல 3 டாட் காமிக்கிறா? சார் சைட்ல 3 டாட் இருக்கா? சைட்ல 3 டாட் இருக்கா? ஆமா அதுல ஆடியோன்னு இருக்கா? ஆடியோ டச் பண்ணி ஸ்பீக்கர் போடுங்க. போட்டாச்சா? இப்ப தெளிவா இருக்காமா? தெளிவா இருக்கா? இல்ல சார் கேக்கல சார் வாய்ஸ் உங்க வாய்ஸ் இருங்களா? கேக்குது சார், இப்ப கேக்குது சார். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். ஆக்சுவலா உங்க ஃபோன் கால் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். நல்லா அந்த நிறைய விஷயம் ஷேர் பண்ணியிருந்தீங்க. தேங்க்யூ. ஆக்சுவலா சவுண்ட் மட்டும் ஏறி ஏறி இறங்கிச்சு, ஒரு சின்ன மிஸ்டேக் மட்டும். மற்றபடி எல்லாமே ஓகே, சூப்பரா பேசியிருந்தீங்க. சங்கீதா இருக்கீங்களா? ஓகே சார். இருக்கேங்க ஐயா. சாரி உள்ள வர முடியல, என்னால ஜாயின் பண்ண முடியல. பரவாயில்ல பரவாயில்ல. ஓகே ஓகே, லாஸ்டா தான் வந்தேன். ஸோ பவித்ராமா தேங்க்யூ ஸோ மச். எப்படியும் எல்லா இதுவும் சொல்லியிருக்கீங்க. ஸோ ஃபைனலா ஒரு இது சொல்ல தான் வந்தேன் நான். சாரி கிளாஸ் அட்டன் பண்ண முடியல, ஜாயின் ஆகல, என்னன்னு தெரியல, ஏதோ ப்ராப்ளம் ஆட்டு. ஓகே ஓகே ஓகே. தேங்க்யூ ஸோ மச். நான் ரெக்கார்டிங் கேட்டுக்கிறேன். தேங்க்யூ. யாருக்காவது கொஸ்டின்ஸ் இருந்தா கேட்டுடலாங்களா? காயத்ரி மேடம் கேட்கலாம். காயத்ரி மேடம், காயத்ரி இருக்காங்க. திருநாவுக்கரசு ஐயா. ஐயா வணக்கம். வணக்கம் ஐயா, நான் கொஞ்சம் லேட்டா தான் பார்த்தேன், சாரி. இதனுடைய ரெக்கார்டிங் கிடைக்குமாங்க ஐயா? குரூப்ல வந்துரும். குரூப்னா அந்த நல்வாழ்வு கல்வி நிறுவனத்திலே போட்டுறீங்களா? எந்தலயும் வரும், இந்த குரூப்ல வரும் பாருங்க. உங்களுக்கும் நான் அனுப்பிச்சு விடுறேன். கொஞ்சம் அனுப்புங்க ஐயா ப்ளீஸ். ஐயா நீங்க கேள்வி கேளுங்க ஐயா. அவன் ஹோமியோபதி டாக்டர் தானே. நீங்க கேட்கும் போது உங்களுக்கு 2 பேருக்குள்ள எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணிக்கலாம். ஐயா நான் இப்போ மேடம் என்ன சொன்னாங்கன்னு எனக்கு தெரியல. நான் திடீர்னு இப்பதான் வந்தேன், உங்களுடைய இது பார்த்தேன், அதுக்கு இப்பதான் ஜாயின் பண்ணேன். உங்களுக்கு சுகர் ரிலேட்டடா இந்த மெடிசன் கொடுத்தா நல்லா இருக்குமான்னு சொல்லி என்ன டவுட் இருந்தா எப்படி பண்ணலாம்னு சொல்லி ஒரு ஐடியா என்ன ஷேர் பண்ணுறதுனா ஷேர் பண்ணிக்கோங்க. இல்லை ஒன்றும் பிரச்சனை இல்லை, மற்றவங்க டவுட் கேட்கட்டும். ஐயா எனக்கு சுகர் இல்லைங்க ஐயா, நார்மல் தான். ஆனா எங்க ஒய்ஃபுக்கு சுகர் இருக்கு. அவங்க சித்தா மெடிசன் தான் எடுத்துக்கிறாங்க இப்போதைக்கு. நான் இதான் வந்து நான் கேட்கறேங்க ஐயா. கேளுங்க. நன்றிங்க ஐயா. ஐயா கொஞ்சம் ரெக்கார்டிங் மட்டும் அனுப்பிடுங்க ஐயா. நன்றி. கண்டிப்பா ஹோமியோபதி குரூப். நன்றிங்க ஐயா. நன்றி. உஷா மேடம் கேளுங்க. காயத்ரி கேளுங்கப்பா. மேம் ஆக்சுவலா மேம் ரொம்ப சூப்பரா பேசியிருந்தாங்க சார், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. எனக்கு என்ன டவுட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒவ்வொரு பார்ட்ஸும் அஃபெக்ட் ஆகுறது, அதுக்கான மெடிசன் சொன்னாங்க. சுகர் ரொம்ப ஜாஸ்தியாகி நம்ம வந்து அதை கேர் பண்ணாம விட்டா நிறைய பேருக்கு ஹார்ட் ப்ராப்ளம் வந்திருக்கு, நாங்க பார்த்துருக்கோம். அந்த மாதிரி பேஷண்ட்டுக்கு எப்படி பாக்குறது, என்ன பண்ணிருக்காங்க அப்படிங்கறதுக்காக, என்ன மெடிசன் இதெல்லாமே தெரிஞ்சுக்கிறதுக்காக எனக்கு ஒரு டவுட் இருக்கு. அப்புறமா மெடிசன் சொல்லுங்க. பவித்ரா கண்டினியூ பண்ணுங்க மேடம். சுகர்னால வந்து ஹார்ட் பாதிப்பும் வரும். பட் அது வந்து ரேர் கண்டிஷன்ஸ் தான். இல்ல எல்லா ஆர்கன்ஸும் வந்துட்டு டேமேஜ் ஆனதுக்கு அப்புறம் தான் அது ஆகும். மெயினா வந்து நம்மளுக்கு ஐயும் கிட்னியும் தான் ஃபர்ஸ்ட் அஃபெக்ட் ஆகுது. இப்ப நம்ம ஹார்ட் தான் டேமேஜ் ஆயிடுச்சுன்னா அதுக்கு ஏத்தாப்புல சிம்டம்ஸ் நம்ம கேட்கணும். ஹார்ட்ல என்னென்ன பிளாக்கேஜஸ் இருக்கா, இல்ல வேற எதுவும் இன்ஃபெக்ஷன்ஸ் ஆயிருக்கான்னு கேட்டுட்டு அதுக்கு ஏத்தாப்புல நம்ம மெடிசன்ஸ் பிரிஸ்கிரைப் பண்ணலாம். முதல்ல வந்து நம்ம நார்மலா சொல்லுங்க. ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா, என்னோட இன்லாஸ் 2 பேத்துக்குமே வந்து ஹார்ட் ப்ராப்ளம். ஒருத்தவங்களுக்கு வந்து அட்டாக் வந்துச்சு,
அவங்களுக்கு வந்து ஓகே அட்டாக் அப்போதான் டெஸ்ட் எடுக்கும்போது இவங்களுக்கு சுகர் ஜாஸ்தி ஆயிடுச்சு. ஸோ அதனாலதான் உங்களுக்கு அட்டாக் ஓகே வந்து அப்படிங்கறது ஒண்ணு சொன்னாங்க. இன்னொன்னும் அதே ஓகே மாதிரி தான் அந்த சுகர் வந்திருக்குன்னு நம்ம அதை கேர் பண்ணாம விட்டு அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஃபேஸ் மேக்கப் இருக்கிற அளவுக்கு சீரியஸ் ஆயிடுச்சு. ஸோ ஓ இது வந்து நான் என்ன நோட் பண்றேன், சுகர் வந்து நம்ம அதை நம்மளுக்கு சுகர் வந்திருக்குன்னு கூட நம்ம அவேர்னஸ் இல்லாதனாலதான் இந்த அளவுக்கு வந்திருக்கு. அதை ஆமா நம்ம கட்டாயமா. ஸோ இது வந்து நம்ம எப்படி ஆக்சுவலா நம்ம சுகர் இருக்குன்னு தெரிஞ்சிட்டாலே நம்ம வந்து ப்ரீ டயபெட்டிக்னு ஒரு இது நான் சொல்லியிருப்பேன். அது இருக்கிறவங்களுக்கு கட்டாயமா டயட் ஃபாலோ பண்ணாலே நம்ம வந்து சுகர் அடுத்த ஸ்டேஜுக்கு போக மாட்டோம். இன்னொன்று வந்து இந்த மாதிரி நம்ம சுகரை மெயின்டைன் வச்சுட்டாலே எந்த ஹார்ட்டுக்கும் போகாது, கிட்னிக்கு போகாது, அந்த லெவலுக்கு வராது. நம்ம நார்மலா சுகர் இருக்குனாலே அந்த இதை மெயின்டைன் பண்ணிக்கணும். அதுதான் மெயின் இது நம்மளுக்கு வந்து. அதை கரெக்ட் பண்ணிட்டாலே இந்த அளவுக்கு நம்மளுக்கு சீரியஸ்னா போய் விடாது ஹார்ட்டுக்கோ கிட்னிக்கோ. மெடிசன் வந்து உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாச்சும் இல்ல மேடம் அப்படி பண்ண மாட்டாங்க. மெடிசன் லைவ்ல இல்ல பவித்ரா மேடம் இல்ல இருங்க. மெடிசன் வந்து டைரக்டா லைவ்ல சொல்ல மாட்டாங்க. ஏன்னா வந்து இது ஹோமியோபதி கொஞ்சம் சென்சிட்டிவான விஷயம். அவங்க பேஷண்டோட ஹிஸ்டரி எடுக்காம மெடிசன் சொன்னோன்னு வச்சுக்கோங்களேன், அது எது என்ன ஃபாலோ பண்ணி என்ன இதுவாச்சு அப்படின்னா நம்ம தான் வந்து மாட்டுவோம். ஸோ வந்து அவங்க பேஷண்ட் ஹிஸ்டரி இல்லாம நம்ம எதுவும் பண்ண மாட்டோம் மேடம். தனிப்பட்ட முறை கன்சல்டிங் வந்தாதான். ஓகே காயத்ரி மேடம் நீங்க என் நம்பர் இருக்குல்ல எனக்கு கால் பண்ணுங்க. ஆக்சுவலா நீங்க நியூட்ரிஷன் தானே பண்ணிட்டு இருக்கீங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, டைப் வச்சு பண்ணிக்கலாம். ஓகேங்க சார் ஓகேங்க சார் ஏன்னா தேங்க்யூ. நம்மளது நீங்க நியூட்ரிஷன் தானே பண்ணி நீங்களே 5ஆம் தேதி டேட் கொடுத்துருக்கீங்களே ஜான் 5. ஆக்சுவலா ஆமா போன மட்டும் பண்ண முடியல அப்படின்னு சொல்லி இருப்போம் ஹெல்த் இஷ்யூன்றதுனால ஒன்றும். நான் பண்றேன். இல்ல ஆக்சுவலா நீங்க கேட்ட கேள்வி சூப்பர் கேள்வி. ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கு என்ன பிரச்சனைனால வருது அப்படின்றது முக்கிய காரணம் நான் சொல்லவா? சுகர் பிபி இருக்கிறவங்களுக்கு பயம், கில்ட்டினஸ் வந்துடும். சுகர் இருக்கு சுகர் இருக்கு, சக்கரை சாப்பிடாத சக்கரை சாப்பிடாத, சக்கரை சாப்பிட்டா சுகர் ஏறிடும், இத்த சாப்பிட்டா சுகர் ஏறிடும் சொல்லி அந்த கில்ட்டினஸ் அதிகப்படுத்தி விட்டுருவாங்க. அதுவே உங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸா மாறிடும். சார் நான் என்ன சொல்றேன்னா ஆக்சுவலா அவங்க அன்கான்சியஸா விழுந்ததுக்கு அப்புறம் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துனதுக்கு அப்புறம் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நான் சொல்றேங்க சார். இன்னைக்கு லைனுக்கு வாங்க, நீங்க நாளைக்கு எனக்கு கால் பண்ணுங்க, நம்ம ஃப்ரீயா பேசுவோம். ஓகே இது ஓகே வந்து ஓகே அது எப்படி சொல்லுவாங்கன்னா ஆக்சிடென்ட் சுகர்னு சொல்லுவாங்க. அது இல்லாட்டா கூட வரதுக்கு வாய்ப்பு உண்டு. ஒரு ஆக்சிடென்ட்னால ஓகே கூட டக்குனு சுகர் லெவல் வரும். ஓகே ஓகே சார். ஹார்ட் அட்டாக் எனிவே எப்படி மேம் சொல்லுங்க. சூப்பரா பேசினாங்க சார், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு மேம். சூப்பர் மேம். ஓகே ஆக்சுவலா தேங்க்யூ. மேடம் வந்து வீடியோ வரக்கூடிய சந்தர்ப்பம் இல்லை இன்னைக்கு. ஆக்சுவலா சம்திங் அவங்க வெளியே இருந்து கிளினிக்ல இருந்து இப்ப வீட்டுக்கு போயிட்டு இருக்காங்க. ஸோ அதனால வந்து எமர்ஜென்சி கேஸ் பார்த்துட்டு வந்ததுனால வீடியோ வர முடியல. நெக்ஸ்ட் டைம் ஓகே கண்டிப்பா வீடியோல வருவாங்க. அப்போ வந்து ஓகே வீடியோல எல்லாருமே பார்த்து நிறைய விஷயம் கத்துக்கலாம். ஸோ தேங்க்யூ ஸோ மச். ஆக்சுவலா வந்து நிறைய விஷயத்த வந்து மேடம் வந்து போட்டு உடைச்சிருக்காங்க. இந்த மாதிரி விஷயத்த யாருமே போட்டு உடைக்கிறதுக்கு ஆள் கம்மி. கேள்விகள் இருந்தா கேள்வி கேட்கலாம். JMR உஷா மேடம். உஷா மேடம். சார் வணக்கம். ம் வணக்கம் மேம். வணக்கம் சொல்லுங்க. கிளாஸ் நல்லா இருந்தது. இப்ப என்னோட ஹஸ்பண்டுக்கு வந்து சுகர் இருக்கு மேம். ஏஜ் வந்து 43. இப்போ 1 இயரா வந்து டேப்லெட் எடுத்துட்டு இருக்காங்க. இதனால என்ன கண்டினியூ பண்ணும்போது எதுவும் சைட் எஃபெக்ட் வருமா மேம்? என்ன மெடிசன் அவங்க எடுத்துட்டு இருக்காங்க? இங்கிலீஷ் மெடிசன் தான் எடுத்துக்கிறாங்க. வீணாமா? அந்த இங்கிலீஷ் மெடிசனும் மெடிசன் எடுத்துக்கிறாங்க. ஆமா ஆமா மேம். ஓகே. என்ன லெவல்ல இருக்கு உங்களுக்கு இப்போ? பிஃபோர் ஃபுட் ஆஃப்டர் ஃபுட்லாம் என்ன லெவல்ல இருக்கு? 200 இருந்தது மேம் ஆஃப்டர் ஃபுட். ஓகே. இப்ப டேப்லெட் எடுத்துக்கிறதுனால கொஞ்சம் லிவரெல்லாம் இருக்கு. ஆனா டேப்லெட் விட்டாங்கன்னா சுகர் அதிகமாயிடும். ஓகே. இன்சுலின் எதுவும் போடுறது இல்லைல்ல? இல்ல அதெல்லாம் இல்ல மேம். டேப்லெட் மட்டும்தான் எடுத்துக்கிறாங்க. வாக்கிங் போவாங்க, சாப்பாடு அந்த மாதிரி. ஓகே. மெயினா டயட்ல தான் கொண்டு வரணும். நம்ம மெடிசன்ங்கிறது நம்ம எடுத்துட்டே இருக்கிற மாதிரி தான் இருக்கும். அலோபதி வைஸ் வந்து இப்ப வந்துட்டாலே மெயினா நம்ம டயட் லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் தான் பண்ணணும். கரெக்ட் டைத்துக்கு சாப்பிடுறதுல இருந்து வெயிட் லாஸ் பண்றதுல இருந்து எல்லாமே. மில்லட்ஸ் கொஞ்சம் அதிகமா எடுத்துக்க சொல்லுங்க, அதுலயே உங்களுக்கு சரியாயிடும். மில்லட்ஸ்ல அந்த கவுனி அந்த மாதிரி ஐட்டம், வரகு அந்த மாதிரி ஐட்டம் ரெகுலரா ஆஃப்டர்நூன் சாப்பாடுக்கு பதில் தான் அந்த மாதிரி கஞ்சியா கொடுக்கலாம் தாராளமா. அப்புறம் ஃப்ரூட்ஸும் கொஞ்சம் கொடுக்கலாம். அதெல்லாம் பண்ணோம்னா கொஞ்சம் நம்மளுக்கு மெயின்டைன் ஆகும்.
மேம் இந்த அலோபதியிலேருந்து ஹோமியோபதியோ சித்தாவோ மாறினா வந்து சைட் எஃபெக்ட் கம்மி அப்படின்னு சொல்றாங்க. இதுல இருந்து வந்து அதுல மாறிக்கலாமா மேம்? அது உடம்பு ஏத்துக்குமா? மாறிக்கலாம். இப்ப உங்களுக்கு 1 இயரா இருக்கா? இப்ப உங்களுக்கு எவ்வளவு வருஷமா இருக்கு சுகர்? அவங்களுக்கு ஒரு 5 இயர்ஸா இருக்கு. ஆனா டேப்லெட் எடுத்துக்கிறது 1 இயரா தான். 1 இயரா தான் இருக்கு. அது நம்ம பார்த்துட்டு தான் சொல்ல முடியும். எடுத்தோடனே நம்ம வந்து கட் பண்ண முடியாது. 1 இயரா எடுத்துக்கிறாங்க, 5 இயர்ஸா இருக்குங்கிற போதுல நம்ம பார்த்துட்டு தான் இது பண்ண முடியும். அதாவது இது கொஞ்சம் அது கொஞ்சம் எடுக்கணும். 2யும் சேர்த்து எடுத்துட்டு அப்புறம் தான் நம்ம அலோபதியை கட் பண்ண முடியும். அந்த மாதிரி தான் பண்ண முடியும். ஓகே மேம். அதுல சித்தா இல்ல ஹோமியோபதி எனி ஒன்று எதுனாலும் எடுத்துக்கலாம். தாராளமா எடுத்துக்கலாம். எதுனாலும் எடுத்துக்கலாம். இதுல வந்து சைடு எஃபெக்ட் இல்ல. இல்ல சைடு ஆமா, எஃபெக்ட்னு அதுல சொல்லுவாங்க. கட்டாயமா நம்மளுக்கு இருக்க டோசேஜ் உங்களுக்கு இப்பயே டோசேஜ் கூட்டி இருப்பாங்களே அலோபதியில நீங்க போறதுனால டோசேஜ் இருக்க கூட்டிட்டே தான் இருக்கும். அவங்க வந்து கம்மி பண்ண மாட்டாங்க. ஃபுட்டு கொஞ்சம் ஃபுட்டு கொஞ்சம் கரெக்டா எடுத்துக்கிட்டா அவங்க வந்து அந்த ரேஷியோ அதிகப்படுத்த மாட்டாங்க. கொஞ்சம் அதிகமாச்சுன்னா அந்த ரேஷியோ அதிகமா தான் கொண்டு வராங்க. இப்போ வந்து புரோட்டீன் வந்து யூரின் வழியா வெளியாக ஆரம்பிச்சுது. அதுக்கப்புறம் தான் அவங்க டேப்லெட் போட்டாகணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் மேம் டேப்லெட் எடுத்தது. யூரின்ல இருந்து அதிகமா புரோட்டீன் வெளியானோன்னா அவங்களுக்கு ஸ்ட்ரென்த் பத்தாம போச்சு. ரொம்ப பலகீனமாயிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் டேப்லெட். ஆமா மேம். அதுக்கப்புறம் தான் டேப்லெட் எடுத்து ஹோமியோவும் நீங்க எடுக்கலாம், சித்தாவும் எடுக்கலாம். அது தாராளமா உங்களுக்கு நல்லா சப்போர்ட் கொடுக்கும். எல்லா மெடிசன் எடுக்கிறத விட மெயினா சொல்றது வந்து டயட் தான். டயட் வழியா ஃபாலோ பண்றதை விட வேற வழியே கிடையாது. சுகர்ங்கிறது வந்து ஸ்ட்ரெஸ் அவுட்டா இருக்கணும். ஸ்ட்ரெஸ்ஸும் ரொம்ப ஆகக்கூடாது. அப்புறம் புரோட்டீன் அவங்களுக்கு வெளியேறுதுன்னா கொஞ்சம் புரோட்டீன் ஃபுட்ஸை கொஞ்ச நாள் கட் பண்ணுங்க. இந்த சுண்டல், கொண்டக்கடலை அந்த அதெல்லாம் புரோட்டீன், ஹெவி புரோட்டீன் இருக்க ஃபுட் கொஞ்சம் கட் பண்ணணும். அது கட் பண்ணணுமா மேம்? கொடுக்காம கொஞ்சம் அவாய்ட் பண்ணணும். கொஞ்ச நாளைக்கு. புரோட்டீன் ஃபுட் அப்படினாலே ரொம்ப டயர்ட் ஆயிடுவாங்க. அதுக்கு வேற என்ன மேம் ஃபுட் எடுக்கணும்? அதான் நார்மலா மில்லட்ஸே எடுத்துக்கலாம். நாங்க தாராளமா ஒரு 2 டைம்ஸ் மார்னிங், ஆஃப்டர்நூன், நைட்டுங்க போதுல ஃப்ரூட்ஸ் நிறைய எடுத்துட்டு சாப்பாடு எல்லாமே கம்மி பண்ணிக்கணும். மெயினா அந்த மாவு, தோசை, இட்லி ஐட்டம் கம்மி பண்ணணும். அதுவும் கொஞ்சம் இதுதான். அதுக்கு பதிலா நம்ம வரகு தோசை, வரகு இட்லி அந்த மாதிரி எடுத்துக்கலாம். சஜஸ்ட் பண்றது நான் மெயினா சஜஸ்ட் பண்றது வாரத்துக்கு 2 தடவையாவது பாவக்காய் சாப்பிடுறது. அது போக ஃபுல் அண்ட் ஃபுல் மில்லட்ஸ். நீங்க டயட் வழியா கொண்டு வந்தீங்கன்னா எந்த டேப்லெட்ஸுமே உங்களுக்கு தேவைப்படாது. அந்த அளவுக்கு நம்ம கண்ட்ரோல்குள்ள வச்சுக்கலாம். இந்த கம்பு, கேழ்வரகு, காட்டு யானம் அந்த மாதிரி யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் மேம். அந்த மாதிரி தான். காட்டு யானம் ரைஸ், தூய மல்லி தான் இப்ப ஆல்ரெடி சாப்பிட்டுட்டு இருக்கோம். ஓகே ஓகே ஓகே. அதுல கவுனி, கருப்பு கவுனி வந்து சுகருக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணும். ஓகே மேம். கருப்பு கவுனி ஓகே. அது கஞ்சி அந்த மாதிரி செய்வோம் மேம். கருப்பு கவுனி கஞ்சி, காட்டு யானம் கஞ்சி நைட்டே ஊற வச்சுட்டு காலையில கஞ்சி அந்த மாதிரி பண்றது. ஓகே மேம். ஓகே, தேங்க்யூ மேம். தேங்க்யூ. வணக்கம் மேடம். வணக்கம் சார். மேடம், இந்த ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் ஹோமியோபதியில எப்படி பண்ணலாம் மேடம்? செகண்ட் வந்து டயபெட்டிக் ரிவர்சல் பத்தி சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட்னா எதனால ஸ்ட்ரெஸ் வருதுன்னு நம்ம முதல்ல பார்க்கணும். ஃபினான்ஷியல் ரீதியாவா இல்ல ஃபேமிலி ரீதியாவா அப்படிங்கறத அதை முதல்ல நம்ம அனலைஸ் பண்ணணும். அதுக்கேற்ற மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ணணும். சுகர் இருக்கவங்களுக்கு முதல் நம்ம எதனால, ஒண்ணு அவங்க பாடியை நினைச்சு ஸ்ட்ரெஸ் ஆகுறாங்களா, இல்ல சில பேர் வெயிட் ஓவரா இருக்கு ஸ்ட்ரெஸ் ஆவாங்க. என்னன்ட்டு மெயினா ரீசன் கண்டுபிடிச்சு அந்த ஸ்ட்ரெஸ்க்கு நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணாலே டயபெட்டிக் ரிவர்ஸ் ஆயிடும். ஓகே மேடம். அது ஹோமியோபதியில அதுக்கு மருத்துவ முறைகள் இருக்குங்களா, இல்ல நம்ம நார்மலா எக்ஸசைஸ், மெடிடேஷன் இந்த மாதிரி தான் இது பண்ணணும்? சப்போஸ் ஒபிசிட்டினால இப்போ ஸ்ட்ரெஸ் இருக்கு. இப்போ ஒபிசிட்டினால ஸ்ட்ரெஸ் ரிலேட் ஆகுது. ஒபிசிட்டினால ஸ்ட்ரெஸ் ரிலேட் ஆகுதுன்னா நம்ம தாராளமா எக்ஸசைஸ் மூலமா அந்த ஒபிசிட்டியை முதல்ல குறைக்கணும். இல்ல யோகா, மெடிடேஷன் எதுனால பண்ணலாம். அப்படிங்கும் போது நம்மளுக்கு ஸ்ட்ரெஸ்ஸும் கம்மியாகும், டயபெட்டிஸும் ரிவர்சல் ஆகும், சிம்டம்ஸ் எல்லாமே. ஓகே மேம், தேங்க்யூ மேம்.
ஓகே சார். வேற எதுனா டவுட் எதுவுமே இல்லையா? முடிச்சுக்கலாமா செஷனை? தேங்க்யூ ஸோ மச். நம்ம செஷன் வைண்ட் அப் பண்ணிக்கலாம். ரொம்ப நல்லா இருந்தது. தேங்க்யூ. மீண்டும் இன்னொரு தலைப்பில் வந்து பிபி ரிலேட்டடாக வந்து மேடம் டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ அன்னைக்கு ஜாயின் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச். முடிச்சுக்கலாம். தேங்க்யூ. இறைவனுக்கு நன்றி, எல்லாருக்குமே நன்றி. நல்லா இருந்தது இன்னைக்கு கிளாஸு. நிறைய விஷயத்த வந்து ஈஸியாக வந்து சொல்லி கொடுத்தீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதுக்கு வந்து நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ரெண்டாவது, அவ்வளோ பெரிய விஷயத்த வந்து எளிமையா கொடுக்கறதுன்றது வந்து சாதாரண விஷயம் கிடையாது. ஸோ அதுவும் வந்து நீங்க எளிமையா இலவசமா இந்த அளவுக்கு நீங்க கற்றுக் கொடுக்கறதுக்கு உங்களுக்கு நான் கோடான கோடி நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஸோ தேங்க்யூ. தேங்க்யூ சார். தேங்க்யூ.